ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். அதாவது சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சேவிங்ஸ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் சேவிங்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோமோ இல்லை பெருசாக சேர்க்குறோமோ, சேவிங்ஸ் அப்படின்றப்ப எல்லாருமே பெருசாலாம் சேர்க்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். நிறைய பேர் ஒரு ₹500 ₹100 அப்படின்றத கூட ஒரு சின்ன சேமிப்பு மாதிரி சேமிப்பாங்க. பட் அது ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் யாருமே இந்த சேமிப்பு அப்படின்ற பக்கம் போகிறதே இல்லை. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்றப்போ அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி கிட்ட போயிட்டு கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தரல அப்படின்னா நிறைய ஆன்லைனில் லோன் வருது, எல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி லோன் எடுக்கிறது. இந்த மாதிரி பெரிய பெரிய என்ன சொல்கிறதுனா ஆன்லைனில் லோன் எடுக்கிறது மூலயமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதே மாதிரி கிரெடிட் கார்டு மூலயமா லோன் எடுத்தாலும் அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சேவிங்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு பேங்க்கில் போட்டு வைக்கிறது தான் சேவிங்ஸ் கிடையவே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட், அதுலேயும் முக்கியமாக எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மந்த்லி பே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது சேவிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இல்லை நான் என்னோடய டெய்லி யூசேஜுக்கே எனக்கு பற்ற மாட்டேங்குது அப்படின்னா ஏதாவது ஒன்றத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். முக்கியமாக இந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹100 கூட எஸ்ஐபி வந்துடுச்சு. பெர் மந்த்துக்கு ₹100 எஸ்ஐபி வந்துடுச்சு. ஸோ அதனால் ₹100 ஒரு மாதத்துக்கு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்காக ₹100 தான் நான் பண்ணுவேன் அப்படின்லாம் இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஒரு 500 நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 to 5 இயர்ஸில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு அந்த அமௌண்ட் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபியை பற்றி உங்களுக்கு தெரியணும், எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நல்லா தெரியணும்னா இன்றைக்கி டேட்டுக்கு நிறைய ஏஐஸ் வந்துருச்சு. கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் செக் மட்டும் பண்ணி பாருங்கள் எஸ்ஐபி அப்படின்ட்டு. விச் எஸ்ஐபி இஸ் பெஸ்ட்டுன்னு போடுங்க, உங்களுக்கே தெரியும். பிகாஸ் நம்ம கூகுளில் நிறைய விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில் போயிட்டு எஸ்ஐபியை பற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது நிறையா இருக்குது. ஈக்விட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்டு, லிக்விட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெட்டரானது எந்த எஸ்ஐபியில் போடலாம், எந்த ஸ்கீமில் போடலாம், எந்த எய்ம்ஸில் போடலான்ற முதற்கொண்டு கூகுள் உங்களை கைட் பண்ணும். ஸோ அப்படியும் எனக்கு இது இல்லை அப்படின்னா க்ரோன்னு ஒரு ஆப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎன்டி மணின்னு இருக்குது, ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ஸ் கூட உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரோ ஆப்பில் போயிட்டு நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்கீமோட அதாவது பாஸ்ட் 5 இயர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அதாவது பாஸ்ட் 5 இயர்ஸில் உங்களுக்கு எப்படி எல்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, எத்தனை % கொடுத்துருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது முதற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் மூலயமாவும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் போய் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்முங்க. அது உங்களை யாரும் ஏமாற்றவே முடியாது. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஃபோலியோ ஜென்ரேட் ஆகிடும். அந்த ஃபோலியோ ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபோலியோ தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸு. ஸோ அதனால் உங்களை யாரும் ஏமாற்றிடுவாங்க அப்படின்றதுலாம் இல்லை. திஸ் இஸ் நாட் எ ஷேர் மார்க்கெட். இது மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்றது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி, உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. பட் இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேர் போட்டுட்டு டெய்லி செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எனக்கு இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சு, இந்த ஸ்கீமில் நான் வச்சுருக்கிறதே தப்பு அப்படின்ட்டு. மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, 3 to 5 இயர்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. எந்த ஸ்கீமில் போடுறீங்களோ அதில் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் அந்த 3 to 5 இயர்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் நான் உடனே எனக்கு வரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் 3 to 5 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு சேவிங்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ கூட ஒரு 2 days பிஃபோர் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஒரு யங்ஸ்டர், அதாவது இப்போதைக்கு அவருக்கு 35 இயர்ஸ் ஆகுது. அவர் இது வரைக்கும் கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணதில்லை. அதுவும் இல்லாமல் 2 ஃப்ளாட்ஸ் வாங்கியிருக்காரு.
அந்த டீட்டெயில்ஸ்லாம் படிக்கும்போது எப்படி ஒரு கிரெடிட் கார்டெலாம் கூட யூஸ் பண்ணாமல் எப்படி இந்த மாதிரிலாம் இருக்கார். இத்தனைக்கும் அவர் சேர்த்து வச்ச அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு இஎம்ஐயும் பே பண்ணியிருக்காரு. இஎம்ஐ பே பண்ணும்போது எப்படி பே பண்ணியிருக்காரு அப்படின்னா 12 months பே பண்ணாமல் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு 2 months 14 அதாவது 1 yearக்கு 14 இஎம்ஐஸ் பே பண்ணியிருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 years கிட்ட வந்து ஒரு அந்த இஎம்ஐ பே டென்யூர் இருக்குல்ல, அது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சேர்த்து வைக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம தனியாக போய் யாரையும் கேட்கணும் அப்படின்ட்டு இல்லை. இன்னி டேட்டுக்கு எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ தயவு செஞ்சு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இல்லை எனக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும், கூகுளை விட பயங்கரமான கிளாரிட்டிலாம் வேணும் அப்படின்னா நியர்பை யாராவது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த ஸ்கீமில் போடலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு அதாவது பெரியவங்க சில விஷயம் சொல்லுவாங்க, நல்லதே நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்ட்டு. ஸோ சேமிக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே வந்து கேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து வித்தின் 1 day or 2 days வந்து எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ அதனால் தயவு செஞ்சு கேஒய்சிலாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ சீக்கிரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நீங்களும் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்றைக்கி கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.